ஹலோ, இது டே 2. நேற்று ஹாஸ்டல் கிடைக்கலைங்க. ஃபுல்லாக இது சம்மர் டூரிஸ்ட் மாதம் போல். ஸோ சும்மா ஃபுல் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். நேற்று அவன் ஹாஸ்டல் கிடைக்கல. ஸோ பக்கத்துலேயே ஒரு பைக் டாக்ஸி பிடிச்சி சும்மா ஒரு 1 டேக்கு மட்டும் ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணேன். இன்றைக்கி ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டேன். காலையில் இப்போ ஒரு மணி 7 இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு பைக் ரெண்டல் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க சென்டருக்கு வாங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பைக் ரெண்டலுக்கு அதை வாங்க போகிறோம், பைக் வாங்க போகிறோம் இப்போது. ஏன்னா இங்கே மேகாலயா பொறுத்த வரைக்கும் பெருசாக பஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இல்லாததுனால எங்கேயும் நம்ம போயிட்டு நம்ம கன்வீனியண்ட்டாக வர முடியாது. ஸோ அதனால் பைக் ரெண்டல் கேட்டிருக்கேன். ஸோ அவர் வர சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. போய் வெயிட் பண்ணிவிட்டு பைக்கை வாங்கிட்டு பேசுகிறேன். நான் நேற்று எபிசோட்லேயே சொன்ன மாதிரி இங்கே முக்கால்வாசி ஃபுல்லாக இங்கே நிற்கிறது எல்லாமே ஷார்ட் டாக்ஸி தான். இங்கேருந்து கவுஹாத்தி போகிறதுக்கு கேட்டுட்ருக்கேன். இப்போ நான் இங்கே நிற்கும் போது ஒரு 10 பேர் வந்துட்டு கவுஹாத்தி போகிறீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே இங்கே நிற்கிற எல்லாமே ஷார்ட் டாக்ஸி தான். நிற்கிறாரு அந்த அண்ணா, வந்துட்டார். ஏதோ நிற்கிறார், ஸ்கூட்டியில் நிற்கிறார். அவர் தான். ஸோ அவர் வந்து ஹாய். It's too cool now, right now. Yes. Come sit, brother. Like cool, no? My hand was not working. பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு டே 2க்கான பயணம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு ஒரு மாதிரி செம்ம ஹில்லியாக இருக்குங்க. அப்படியே ஏறுது செங்குத்தா. இங்கே திருப்பி டாக்கி ரிவர் விசாரிச்சு போயிட்டுருந்தேன். கூகுள் மேப்பை நம்பி போய் அது வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் விட்டுருச்சு. அப்புறம் திருப்பி அங்கேருந்து லோக்கல்ஸ்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் வர வழியிலே 2 பேரை மீட் பண்ணேன். பைக்கில் வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் வேனு கேப்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. வர வழியிலே பைக்கில் 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. நீங்களும் டாக்கி ரிவர் தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ மீட் மிஸ்டர், யுவர் நேம்? மலிக் அண்ட் ராஜ்தீப். எஸ். இப்போ 3 பேர் சேர்ந்தாங்க டாக்கி ரிவர் போயிட்டுருக்கோம் ஒரு 2 பைக்கில். ஸோ போயிட்டு போகிற வழியிலே செம்ம பிளேசஸ்லாம் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நான் அதை பார்த்துட்டே ரசிச்சுட்டே அதை பார்த்துட்டு நான் எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே வந்துட்டேன். நான் முடிஞ்சால் போகும்போது அந்த வீடியோலாம் கவர் பண்ணி இடையில உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி இதில் போடுறேன். டாக்கி ரிவர் நேற்று இதில் பாதி எபிசோடு வந்து நேற்று ஷூட் பண்ணது. ஸோ இன்றைக்கி தான் டாக்கி ரிவர் வந்திருக்கோம். நேற்று என்னாச்சுன்னா அந்த 2 பேர் கூட போயிட்டு இருந்தோம்ல, இடையில டவர் இல்லாததுனால நாங்கள் ரூட் மாதிரி செருப்புஞ்சி போயிட்டோம். ஸோ செருப்புஞ்சி போயிட்டு அங்கே சரி வந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை சுற்றி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபால்ஸில் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் வந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக டாக்கி ரிவர் வந்தாச்சு. இங்கே வந்து இந்தியாவோட க்ளீனஸ்ட் ரிவர் அண்ட் வந்து இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வந்து கிட்டே, அதாவது ஒரே ஆறை 2 நாடும் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜியாகிரபிக்கல் கொண்ட ஒரு ஏரியா இது. ஸோ ஃபைனலி ரீச் ஹியர். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு
உள்ளே போய் போட்டிங்க்கு போனோம். உள்ளே போயிட்டு வரேன். ஃபைனலாக டிக்கெட் வாங்கியாச்சு. இதோ முன்னாடி போகிற அதில் ஒயிட் கலர் அதுதான் நம்ம போட் டிரைவர். அந்த போட்டு தான் எடுத்துருக்கு. ஸோ ஆரம்பிக்கலாமா? எஸ், தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது. இந்தியாவோட க்ளீனஸ்ட் ரிவர் அப்படின்னு சொன்னால் இந்த தாவ்கி ரிவர் தான். ஸோ தண்ணி வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். செம்ம க்ளீனாக இருக்குது. அடியில் என்ன இருக்குன்றது முதல் கூட தெரியுது. அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. மேபி இப்போது நிறைய டூரிசம்னால நிறைய பேர் வந்திருக்காங்க எக்கச்சக்கமாக. ஸோ அடிக்கடி இதை போட்டிங் அது இதுன்னு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால மேபி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதுவே செம்ம க்ளீனாக இருக்குன்னா அப்போது நார்மலான டைம்லலாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே இந்த பெபிள்ஸ்ன்னு சொல்லப்படுற கூழாங்கற்கள் வந்து அதிகமாக இருக்குது. அடியில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே அந்த வலுவலுவலுன்னு அந்த கற்கள் தான் தெரியுது. ஆனால் மேலேருந்து பார்த்தாலே கீழே என்னென்ன இருக்குன்றது கிளியராக தெரியுது. ஸோ இங்கே இருக்கிற மக்களோட முக்கியமான வாழ்வாதாரமே இந்த போட்டிங் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே தண்ணி வரது கம்மியாகிடுச்சுன்னா இங்கே இருக்கிற வாழ்வாதாரம் கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க பெருசாக மீன்பிடி சமூகம் கூட இல்லை, ஆனால் அந்த ஆற்று ஓரமாக இருக்கிற பழங்குடியினர். இந்த ரிவரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது இந்தியா பங்களாதேஷ் பார்டர் கிட்ட இருக்குது. சரி பாருங்க, இதோ அங்கே ஒரு போர்டு இருக்கா, அந்த போர்டுக்கு அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியா. சூப்பராக இருக்குல்ல? இங்கே இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸும் இருக்காங்க. இதோ அந்த பக்கம் இருக்கவங்களாம் பங்களாதேஷிஸ் இதோ நின்றுட்டுருக்காங்களா. ஸோ இங்கே லைன் மாதிரி நின்றுட்டு அங்கிட்டிருந்து இங்கே யாரையும் விட மாட்டாங்க, இங்கிட்டிருந்தும் அங்கே யாரையும் விட மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பங்களாதேஷ், இதுக்கப்புறம் இந்தியா. ஆனால் இங்கே லைனை கிராஸ் பண்ணணுன்னு நினச்சா ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவாங்க போலங்க. அதனாலே நான் பைக்கை ரெண்டல் எடுத்துகிட்டு வரும்போதே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, நீங்கள் கரெக்டாக பார்க்கிங்கில் விடுங்க, இல்லைனா ஈஸியாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இங்கேருந்து அவங்களால பங்களாதேஷ் கொடியெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஆனால் இந்த சைடுலேருந்து யாரும் பெருசாக அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க, அந்த பக்கம் வந்து தான் இந்த பக்கம் நிறைய பார்க்குறாங்க. இங்கே நிற்கிற 3/4 பேர் பங்களாதேஷிஸ் தான். அது என்னென்னா, பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்க அந்த தாவ்கி ரிவரில் தண்ணி இல்லை. ஸோ அதனால் அங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பெருசாக எதுவும் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு அட்ராக்ஷன் இந்த பார்டர் பார்க்குறது மட்டும்தான். அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம். இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறாங்க. இங்கே பெருசாக இங்கே ஃபார்மிங்லாம் யாரும் பண்ணுறதில்ல, ஆனால் எல்லாம் இங்கே அங்கங்கே விளையும் இல்லை, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.